வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன், இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன். அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவியை கொடுங்க, நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமா இருந்தது. யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால சரியா ஞாபகப்படுத்த முடியாது. இல்லை மேடம் நானே இங்கே நிறுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம். ஏன்னா நம்பி சாவி அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கு. நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன், அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க, சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் எலுமிச்சை பழம்லாம் நாங்கள் யார்கிட்ட என்ன விலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆயிருக்கு சார். அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களா? நான் இப்போதான்ப்பா கொடுத்தாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்லம்மா கொடுங்க, சாமிக்கு சாவியை வச்சு எடுத்துக்கணும். அதையும் நான் உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. வந்துட்டேன் சார். வந்தால் அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நிறைய திரும்ப உட்கார வச்சுட்டு போகலாமாம்மான்றாரு. இல்லைங்க அவங்க கொஞ்சம் மனசளவில் கவலையாக இருக்காங்க, ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு டைம் இருக்கு, நாங்கள் 9:30 வந்துட்டோம், அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் உட்காடுறோம். அங்கே ஒரு 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார். இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து சொன்னார் 12 மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போகலான்னு தான் என்னோட மனசு. ஆனால் அவர் வந்து கூட்டம் வந்துருச்சு, நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் 2-3 தாட்டம் வந்து கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் கிளம்புறோம். பையன்கிட்ட கொடுத்தோம் சார், யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான், அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன், ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்டன்னு சொன்னாங்க. இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார், அறநிலைத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன். சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்ற நான் கொண்டு போனேன்னே அது வர்றதுக்குவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். இவங்க பசிக்குது இருந்தாங்க, அங்கேயே ஒரு நேரம் காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டேன். புளியோதரை கோயில் இதே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ளே சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன், சாப்பிட்றாங்க.